தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதான சாலைகளில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தணும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே பெண் காவலர் இருக்கிறத உறுதி செய்யணும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அவர் அனுப்பின கடிதத்தில் இருக்குது. ஒருங்கிணைப்பு பிரிவுகளிலுமே பறக்கும் படைகளை செயல்படுத்த வைக்கணும், அதே போல் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், பெண்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள்லாம் வழங்கணும். இது எல்லாமே அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் மும்முரமாக செயல்பட்டுட்டு வராங்க. அந்த இறுதிக்கட்ட பணிகளில் அவங்க தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம், மதுரையில் பார்த்தோம், கோவையில் பார்த்தோம், சென்னையில் பார்த்தோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குது, அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலுமே தேர்தல் நாளில் பிரதான சாலைகள் உள்ளிட்ட வழித்தடங்களில் காவல் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நாளையோட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் ஆன்லைன் வாயிலாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களை அவர் கொடுத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.